ஒரு 5 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட Realme ஃபோனோட டிஸ்ப்ளே வந்து போயிடுச்சு. சரி புதுசா ஒரு Realme ஃபோன் வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு Flipkartல ஆர்டர் போட்டேன். ரொம்பவே வந்து லேட்டா தான் எனக்கு வந்து கிடைச்சது. 1 நாள்ல டெலிவரி பண்ணுறேன்னாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு தான் எனக்கு டெலிவரியே ஆச்சு. அதுக்கப்புறம் Realme 8 ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரியான ஆஃபர்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, Realme இந்த ஃபோனுக்கான முக்கியமான ஸ்பெக் வந்து இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கினது 4GB 128GB வேரியன்ட். ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனுக்கான புக்லெட்ஸ் இதெல்லாம் வந்து ரெகுலரான இது வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் கூடவே Flipkartோட அந்த பில் குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டேர் டூ லீப் அப்படின்றது மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, Realme 8ஓட ஃபோன் வந்து இருக்குது. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மவே லைட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து 180 கிராம் தான். என்னடா சார்ஜர் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. சார்ஜர் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஒரு 1 செகண்ட் அந்த ஒரு டிலே ஓப்பன் ஆகும்போது இருக்குது. பட் அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ டிஸ்ப்ளேயுமே வந்து சூப்பராக இருக்குது. ஏன் சூப்பராக இருக்குது அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்இடி டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. பிகாஸ் இது வந்து 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து 60 ஹெர்ட்ஸ்க்கான பேனல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டேர் டூ லீப் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் வேரியன்ட் தான். இதில் வந்து சில்வர், பிளாக் அப்படின்ட்டு 2 இருக்குது. நான் வாங்கினது வந்து பிளாக் வேரியன்ட். இதில் 4 கேமரா பின்னாடி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சல். செல்ஃபி வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ரைட் வந்து நார்மல் செல்ஃபியை விட போர்ட்ரைட்டில் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதோட டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் அண்ட் பிரைட்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 ரூபாய். நான் வாங்கும்போது கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து எனக்கு வந்து 12,749 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. இப்போ இந்த ஃபோனுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, 1000 ரூபீஸ் வந்து அடிஷ்னலாக வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. உங்ககிட்ட HDFC கார்டு இருந்தது அப்படின்னா, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை வந்து 11,749 உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 30 வாட்ஸ்க்கான டாட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 50 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது சார்ஜ் ஏறுறதுக்கு. ஒரு 20% வச்சு போடுறீங்க அப்படின்னா, ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1 ஹவர் வந்து ஆகுது. அதே மாதிரி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சாலிடாக வந்து காலைல ஒரு 10 மணிக்கு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி போல் வந்து உங்களுக்கு ஒரு 30% வந்து இருக்குது. மேக்ஸிமம் நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எதனா வீடியோ அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கான ஒரு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் இப்போ வந்து நான் ஒரு 2 நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 நாள் யூஸ் பண்ண வரைக்கும் இதுதான் என்னோட கருத்து.